படிக்க ஆசை இருக்கு, படிக்க முடியல அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த ஆசைப்பட்டா படிக்காம எப்படி இருக்க முடியும்? அப்போ உங்களுடைய ஆசை வந்து ஒரு அதாவது எப்படி சொல்றது? குறையான ஆசையாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் ஆசைப்படுங்க. ஆசைய கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகரிங்க. எவ்வளவு அதிகரிக்க முடியுமோ அந்த மாரி அதிகரிங்க. ஆசை வந்து வெறி பிடிச்ச மாரி ஆனா மட்டும் தான் புஸ்தகத்த எடுக்க முடியும். சரி, அப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் வெறி பிடிக்க வேண்டாம். அந்த மாரி பார்த்துக்கோங்க. ஆசை இன்னும் முழுமை அடையலன்னு நெனைக்கிறேன். ஆசை வந்து நம்ம தூங்க விடாது. நான் தான் சொன்னேனே, லட்சியம் இருக்கிற இடத்துல அலட்சியம் இருக்காது. அலட்சியம் உன் ஆசையில இருக்குன்னா, உன்ட்ட லட்சியம் இல்லன்னு அர்த்தம். நமக்குள்ள தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது எப்படி? அப்படின்னு கேட்கிறீங்க. ஸோ நமக்குள்ள தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது எப்படின்னா, முதல்ல நாம பிறந்தது நாம ஒரு சாதாரண ஆள் இல்ல. மகத்தான காரியங்களை செய்யறதுக்காக நம்ம பிறந்திருக்கோம். நம்மள நம்பி இருக்கிறவங்கள எல்லாம் நம்ம தோள்ல தூக்கிட்டு போணும். இது நம்ம இறைவன் நமக்கு குடுத்திருக்கிற வேலை. இப்படிலாம் நீங்க நம்பணும் உங்க மனசுல. நிச்சயமா. என்னைக்குமே நம்மள ஒளி ஒருவற்கு உள்ள வெறுக்கை. அதாவது ரொம்ப பெருமையா தான் நாம நெனச்சுக்கணும் எப்போதுமே. அந்த தன்மான உணர்வு, அந்த சுயமரியாதை உணர்வு நமக்கு உள்ள ஏற்படும்போது தான், நம்ம என்ன செய்வோம்? ஜெயிக்கணும்னு நெனைப்போம். அந்த உணர்வே நம்மட்ட இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் இருக்காது. எவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு சாதிச்சாலும், எவ்வளவு உதவி செஞ்சாலும் போதாது அப்படிங்கிறது தீரவே கூடாது. அப்படி ஒரு தாகம் இருக்கணும். சாதிக்கிறதுல ஒரு தாகம், ஒரு வெறி வரணும். அப்படி வந்தா மட்டும் தான் நாம என்ன பண்ணுவோம்? எதையாவது கத்துக்கணும்னு நெனைப்போம். ஏதோ ஒரு ஃபீல்டுனா காம்படிட்டிவ் எக்ஸாம் தான்னு இல்ல. எனிதிங் எதுல வேணாலும் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். இந்த உணர்வுகள் எல்லாம் நான் எப்படி சார் உருவாக்கிக்கிறதுன்னா, முதல்ல தனிமைய தேடுங்க. முதல்ல அதான் அழகா சொல்லுவாரு பாரதியார். நான் தியானம் செய்யவோ அதாவது எப்படி சொல்லுவாருன்னா, நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஆனா தியானம் செய்யாம இருக்க மாட்டேன்னு. முதல்ல ஒரு தனிமைய தேடி எங்கேயாவது ஒரு டிராவல் போங்க. உங்கள பத்தி நீங்க சுய மதிப்பீடு பண்ணுங்க. அப்புறம் சுய மதிப்பீடு பண்ணிட்டு, நீங்களே ஒரு இலக்கையோ, ஒரு நோக்கத்தையோ இடுங்க. அதனால அத யாருக்கு டெடிகேட் பண்ண போறேன்னு யோசிங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய உழைப்பால யாரெல்லாம் பலனடைய போறாங்க அப்படிங்கிறத மனசுல நெனச்சு பாருங்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஒரு 2 பேருக்கு உதவி செஞ்சு பார்த்தாலே அந்த பெருங்குணம் வந்துரும். ஒரு யூனிட் பிளட் கொண்டு போய் குடுத்துட்டு வாங்க. 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு போய் குடுத்துட்டு வாங்க. அது ஒரு போதையா ஆயிரும். அது படிப்பின் மூலமாகவோ, இல்ல உழைப்பின் மூலமாகவோ 4 பேருக்கு வாழணும்ன்றது ஆட்டோமேட்டிக்கா அந்த பண்புகள் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். அதேதான். லட்சியம் இல்லாத வாழ்க்கைங்கிறது ஒரு முகவரி இல்லாத ஒரு கடிதம் போல. துடுப்பு இல்லாத படகு போல. இல்லையா? நிச்சயமா அது எங்கேயாவது இழுத்து கொண்டு போய் முட்டிரும். இருக்கணும், லட்சியம் இருக்கணும்.